கோட் திரைப்படம் 2024 நம்பர் 1 கலெக்ஷன் திரைப்படம். முதல் நாளில் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படம். ஃபர்ஸ்ட் நாளே 100 கோடின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். லைஃப் டைமே 100 கோடி எடுக்கிறதுக்கு 100 கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கும்போது ஒரே நாளில் 100 கோடி 100 கோடிக்கு மேலே வசூலுன்றது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படங்களில் 3வது இடம் பிடித்த கோட் திரைப்படம். முதலிடத்தில் லியோ திரைப்படம். இந்த படம் 226 கோடியே 40 லட்சம் ரூபா வசூல் செஞ்சு முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் இருக்குது. 222 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் செஞ்சு 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல கோட் திரைப்படம் இருக்குது. 221 கோடியே 80 லட்சம் ரூபா வசூல் செஞ்சு 3வது இடத்துல இருக்குது. இதில் தளபதி விஜயின் 2 திரைப்படங்கள் இருக்குது. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். 2024 தமிழில் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்த ஒரே திரைப்படம் கோட் திரைப்படம்தான். தமிழ்நாட்டில் அதிக ஷேர் கொடுத்த திரைப்படம் என்ற பெருமையும் கோட் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது. ஓவர்சீஸில் 150 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படம் என்ற பெருமையும் கிடைத்துள்ளது. மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமா என்று பாடி அரசியலிலும் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்திய திரைப்படமாகவும் உள்ளது. நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி 400 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படம் கோட் திரைப்படம். கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி 56 மில்லியனை கடந்து சாதனை படைத்தது. தமிழில் மட்டும் கோட் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி 77 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்தது. இந்த படத்தின் இறுதி பாடலான மட்ட சாங் 76 மில்லியனை கடந்தும் சாதனை படைத்தது. குமுதம் சார்பாக பெரிய திரையரங்கு உரிமையாளர்களிடம் பேட்டி எடுத்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி 2024 அதிகமாக கலெக்ஷன் செய்த படம் எது என்ற கேள்வி கேட்டாங்க. அதற்கு அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் கோட் திரைப்படம் என பதிலளித்தனர். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூல் சம்பவம் செய்த திரைப்படமாக கோட் திரைப்படம் உள்ளது. இந்த படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். தமிழில் 221 கோடியே 80 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12 கோடியே 20 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 31 கோடியே 65 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 20 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 கோடியே 85 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 154 கோடியே 40 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 460 கோடியே 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது உண்மையாலுமே மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி பல சாதனைகளை படைத்து 2024 நம்பர் 1 வசூல் திரைப்படமாக மாறியுள்ளது கோட் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் 2024 ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேட்டையன் திரைப்படம் வந்துள்ளது. கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படமான இந்தியன் 2 திரைப்படம் வந்துள்ளது. மிகப்பெரிய பொருட்செலவில் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வந்துள்ளது. இவ்வாறு மிகப்பெரிய திரைப்படங்கள் வந்தாலும் இவை அனைத்தையும் தாண்டி நம்பர் 1 பிளேஸ் பிடித்த கோட் திரைப்படம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.